செமிஃபைனல் மேட்ச் வந்திருக்கோம். இந்த மேட்ச் யாரும் பார்த்தீங்கன்னா பிஆர்எம் vs ஆலம்பட்டி. டாஸை வின் பண்ணி பேட்டிங் யூஸ் பண்ணிருக்காங்க ஆலம்பட்டி. 6 ஓவர் மேட்ச், பவர் பிளே கிடையாது, 4 கோல் யூஸ் பண்ணி. ஓப்பனிங் பேட்ஸ்னா ஸ்ட்ரைக்ல பார்த்தி, ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண செல்வா வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் பேக் டு பேக் 2 வைடு. முதல் பால் ரீ லோட்டாஸ் பேச கம்மி பண்ணி போட்டாங்க. சிங்கிள் ஸ்ட்ரைக்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரவணன். செகண்ட் பால் பேட்ஸ்மேன் மூவ்மெண்ட்டை பார்த்து இழுத்து போட்டார். சிங்கிள் பார்த்தி ஸ்ட்ரைக்கில் கேப்பில் போயிருக்கு. சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. ஒன் செகண்ட் பார்த்தி ஸ்ட்ரைக்கில் ஸ்விட்ச் ட்ரை ஃபுல் ஃபாஸ்ட் ஆகிட்டு காலில் போட்டிருக்காரு. லேட் ஆன் ஆன் சைட் ஸ்டெப் அவுட் பண்ணி க்ளோஸ் த பாடி ஆனார். பென் ஸ்டோக்ஸ் தடுக்க, மனோஜ் தடுக்க சிங்கிளாக மாறுது. ஒன் மோர் மீனிங் ஒரு ஓவரில் லீன் பண்ணி ஆனார். முன்னாடி அங்கே மிஸ்ஃபீல்டு போயிடுன்னு தோணுது. எஸ், பவுண்டரி போயிடுச்சு. மிஸ்ஃபீல்டு காரணமாக முதல் இன்னிங்ஸில் எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் எதுவும் விடாமல் 11 ரன் ஆடி இருக்காங்க ஆலம்பட்டி. செகண்ட் ஓவர் போட பென் ஸ்டோக்ஸ், மனோஜ் பால்ஸ் கட்டரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பட் ஆர்க்கில் வரல, பெருசாக ஃப்ளோட் கொடுக்காம போட்டாங்க. சிங்கிள் செகண்ட் பால் சரவணன் ஆன் ஸ்ட்ரைக். ஃபீல்டர் வச்சு எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டாங்க. டைமிங் டபுளாக மாதிரி இருக்கு. ஓ, நல்ல வேகம். அந்த வேகத்தை அப்படியே யூஸ் பண்ண பார்த்தாரு. திருப்பி விட்டு பேட்டில் படல. இது ஸ்டாக் பால் தான். ஐயோ, உள்ள புண்ணு வந்துச்சு. விக்கெட் கீப்பரும் மிஸ் பண்ண. சிங்கிள் பைல லாஸ்ட் ஒன் மோர் எக்ஸ்ட்ரா பேஸ் லைனுக்குள்ள நினைக்கிறேன். அரௌண்ட் சம்லேருந்து ஆங்கிளாகவே பண்ணியிருக்காரு. ஒன் மோர் மீனிங் இந்த ஓவரில் வச்சுட்டுக்கு வாய்ப்பே இல்லைங்க. க்ரஷ்ன்னு சொல்லுவேன். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. நோ விக்கெட் இது வரைக்கும் ஆலம்பட்டி. அடுத்த நியூ பாலர் அர்ஜுன். ஷார்ட் ஸ்கொயர் லெக், ஷார்ட் ஃபைன் லெக் இருக்குது. ஃபர்ஸ்ட் பால் ஓவரில் ஃபுல்லர் பாலுக்கு வந்திருக்காங்க. கவர் டிரைவ் போனார். ராகுல் ஃபாஸ்டாக இருந்தால் தடுத்துடலாம். இப்பயும் விக்கெட்டு போயிருக்கு. கிளாசி பேட்ஸ்மேன் பார்த்தி ஆட்டமிழந்து வெளியேன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் அட்வொகேட் தீபன். செகண்ட் பால் ஓவரில் ஸ்கொயரை பின்னாடி ஏற்றி வச்சுருக்காங்க. ஃபுல்லர் பால் லோட்டாஸ். கண்டிப்பாக இந்த பால் நின்றுருப்பாங்க. ஃபுல்லாக உள்ளார வந்தாங்க. லாங் ஆஃபில் அதிகபட்ச சிங்கிள். த்ரோ கரெக்டான கொஞ்சம் விலகிடுச்சு. அர்ஜுன் டு சரவணன். ஓ, பீட்டன் பர்ஃபெக்ட் டைம் லென்த்து. 2 மோர் மீனிங் இந்த ஓவரில் மிட் ரேஞ்சில் வச்சுருக்காங்க. செல்வா வர சிங்கிளோடு வச்சுக்கிட்டாங்க. 1 மோர் மீனிங் இந்த ஓவரில் பேட்டில் போட்டு 2ங்கிற கால் கொடுத்துருக்காங்க. வெரைட்டி வந்துட்டார் சரண். கரெக்டான எதிர்ப்பு. அம்பையர்ஸ் கால் என்னன்னு பார்ப்போம். நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 3 ஓவர் முடிச்சிருக்கு. 22 ஸ்கோரு, 1 விக்கெட் விட்டு ஆலம்பட்டி. அடுத்த ஒரு மனோஜ் போட வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் எங்கே வேக்கண்ட் இருக்கோ அங்கே ஆடுவேன்னு ஆடுறாரு. த்ரோ விலகி இருக்கு. 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் தீபன் ஆன் ஸ்ட்ரைக். இல்லை விட்டு நல்லா விலகவே இருக்கு. டீப் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லேருந்து வந்துட்டார் ராகுல். சிங்கிள் டபுளாக மாறுது. தேர்ட் பால் பேஸ் போட பார்த்துருக்காங்க. கேரி ஆகலை. 1 பவுன்ஸில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு. த்ரோ எண்டுக்கு வந்திருக்கு. அம்பையர்ஸ் கால். ஏதோ விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். ஏன் ஸ்விங்கர் கோனப்பாங்க. பேட் ஏர்லன்னு சொல்லிட்டாங்க. ரன் அவுட்டு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கௌஷிக். இவர் பிடிக்கிற முதல் பால் கீழே போயிடுச்சு பந்து. செகண்ட் பால் நல்ல வேகத்தில் போட்டிருக்காரு. வைட் யார்க்கர். அம்பையர்ஸ் கால் வெல் வித் இந்த லைன் சொல்லிட்டாங்க. மனோஜ் கௌஷிக் 2ங்கிற கால் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் மட்டுமே. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 29 ஸ்கோரு. அடுத்த ஒரு அர்ஜுன், அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் திரும்பிட்டாரு. பட் ஃபாஸ்ட்டாக பாடியில் போட்டாங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டில் ரொம்ப நல்ல பேட்டு, குரூஷியலான பேட்டில் இருக்க போது. பேக் ஆஃப்லேருந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பவுலர் அர்ஜுன். எக்ஸ்ட்ரா பவுன்ஸோட, எக்ஸ்ட்ரா பேஸோட ஸ்விட்ச் அதிகமாக திரும்பக்கூடிய பேட்ஸ்மேன் கௌஷிக்கு.
நேருக்கு நேராக அடிக்க பார்த்துருக்காரு. டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்லேயே அடிச்சிருக்காரு. எதிர்பார்க்கல நானுமே. சுவிட்சிட்டு தான் போன பால் போனாங்க. அதுக்காக இங்கிட்டு வந்தேன். இந்த தடவை பார்த்தா நேராகவே பிடிச்சாரு. அர்ஜுன் டு கௌஷிக். பேட்டு கடையில் யாருக்கரா வந்தார். இதுவும் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஏஸ் செகண்ட் மேக்ஸிமம். 2 பாலுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டில் இவ்வளோ பவர் போகுமா அப்படின்னு யோசிச்சா இந்த பால் ரொம்ப க்ரூஷியலாக போச்சு. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஷாட்டாக இருந்துச்சு. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. 2 more remaining. உள்ளே வந்திருக்காங்க. லாங்கானில் சரண் த்ரோ ஆஃப் த மேட்டுக்கு விட்டுட்டாரு. அதனாலே ஓட முடியல. சிங்கிள் மட்டுமே. 1 more remaining ஓவரில் சரௌண்ட் ஸ்ட்ரைக்கில் இங்கே ஒரு ஃபீல்டரை போட்டு வச்சுருக்காங்க. சிங்கிள். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 44 ஸ்கோரு. 2 விக்கெட் விட்டு ஆலம்பட்டி. இந்த ஓவர் பத்துக்கு ரெய்னா கௌதம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஓவரில் போன பால் டாட்டு. செகண்ட் பால் நோ பால் வித் கால். ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால். 2 அடிச்ச பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. ஃப்ரீ ஹிட் பால். இந்த பால் ஆள் எடுத்த இடத்துக்கு வந்து போயிருக்கு. குத்தி திரும்பிடுச்சு. அன்எக்ஸ்பெக்டட் சிங்கிள் மட்டுமே. போன பால் வைடு. தேர்ட் பால் ஓவரில் கேப்பில் போயிருக்கு. செவுத்தில் அடிச்சு விடும். ஒரே ரன் மட்டுமே. வெயிட் பண்ணாங்க அதுக்காக. 3 more remaining. கௌஷிக் ஆன் ஸ்ட்ரைக். ஓய்யோ ஷார்ட் பவுண்டரி சைட் கிளியர் பண்ணுவான்னு பார்த்தா ஐ திங்க் 1 bounce பவுண்ட்ரியா. ஏஸ் 1 bounce பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஃபீல்டரை விட்டு விலகிடுச்சு. 2 6 1 4. நல்ல இன்னிங்ஸ். நல்ல நாக் ஆடிட்டு இருக்காரு. ரன்ஸ் சேகரிச்சிட்டாங்க. நல்லாவே சேகரிச்சிட்டாங்க ஆலம்பட்டி. லாஸ்ட் 2 more remaining. வேரியேஷன் புல்ட் அவே நைஸ்லி. ஒன்ஸ் அகைன் ஒரு 1 bounce பவுண்டரி. மேக்னிஃபிசன்ட் இன்னிங்ஸ் ஒன்று பார்க்க முடியுறீங்க. நல்ல சவுண்டு. ட்ரமெண்டஸ் பவர் எடுத்துட்டாரு கண்டிப்பாக. அந்த ஓப்பன் ஆப்போசிட் விண்டுன்னு கூட பார்க்கல. அடிச்சாரு. 2 6 2 4. முக்கியமான வந்து உள்ள வந்திருக்காரு. ரொம்ப நேரம் மேல இருக்கு. ஆனா டிஸ்டன்ஸ் இருக்கு. 3வது 6. ட்ரெமெண்டஸ் இன்னிங்ஸ் கம்ஸ் டு an end ன்னு சொல்றேன். 3 6 2 4. கௌஷிக் ஆன் ஃபயர்ங்க. பீச் மோடுக்கு ஆடிட்டு போயிருக்காரு. ஒரு ஸ்விட்ச் கூட ஆடல பெருசா தடவை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல அடிச்சிருக்காரு. 36 பந்தில் 64 டார்கெட்டு பிஆர்எம்க்கு. ஓப்பனிங் பர்சன் ஸ்ட்ரைக்கில் சரண். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தீபன். ஃபர்ஸ்ட் பால் உள்ள வந்திருக்காங்க. ஐ திங்க் டிஸ்டன்ஸ் இருந்திருக்குங்க. 3 6 அடிச்ச பேட்ஸ்மேன் 2 4 அடிச்ச பேட்ஸ்மேன் கௌஷிக் தலையை தாண்டி முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு பிக் பாஸ் சரண். இங்க செகண்ட் பால் விக்கெட் கொடுத்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் லாரன்ஸ் 6 போனதை பற்றி யோசிக்காமல் அடுத்த பாலே விக்கெட்டையும் தூக்கியிருக்காரு. பஞ்சப்பூரில் ஹேட்ரிக் எடுத்த பவுலர் தீபன். வந்து இடிச்சிச்சு. 2 கால். இது ஈஸியாக 2 ஓடிடுவாங்க. 2 தாண்டி விடக்கூடாது. நெக்ஸ்ட் 1. இந்த தடவை ஃபீல்டரை விட்டு வைடாக போயிடும். ஃபாஸ்ட்டாகவும் போயிருக்கு. 1 bounce பவுண்டரி. லாரன்ஸ் கையிலேருந்து முதல் 4 இங்கே உள்ள வர வேணாம் இப்போ தான் சொல்லியிருக்காங்க. தீபன் டு லாரன்ஸ். ஸ்டெப் அவுட் பண்ணாரு. புல் டாப் பிச்சா மாறிச்சு. ஹுக்கா மாறிச்சு. மினிமம் 2 பிச்சை யூஸ் பண்ணி போட்டாரு. உள்ள போட வேணான்னு சொன்னாரு. லென்த்தை ஒரு அடி இழுத்து போட்டாங்க. ஸ்டிக் லைன் மேலே வந்திருக்கு. டாட் பாலோட முடிக்கிறாங்க முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 14 ஸ்கோரு. 1 விக்கெட் விட்டுருக்காங்க பிஆர்எம். அடுத்த நியூ பால் தீபன் வந்திருக்காங்க. வீரமணி ஸ்டிக்ல விட்டுட்டாருங்க. ஆஃப் ஸ்டம்ப்ஸ். பிக் ஷாட்டுக்கான முயற்சி. பேட்ஸ்மேன் மேல பிரஷர் கண்டிப்பா. லாஸ்ட் எஸ்எஃப்சிசி டோர்னமெண்ட்ல இந்த பேட்டில் நம்ம பார்த்தோம். அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காரு இங்கே தீபன். முதல் பாலே ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காரு. போன ரவுண்டில் மொத்தமாக மேட்சை மேத்தன லெஃப்டி பேட்ஸ்மேன் ஆட்டமிலிருந்து வெளியே. ஸ்ட்ரைக்கில் 2 ரன் பேட்ஸ்மேனா ராகுல். மாநில செயலாளர் அண்ணன் ரபிக் அவர்களுக்கு தீபன் நந்திவர் பிடிக்கிற முதல் பால் ஸ்லோவா போட்டாங்க. தீபன் டு லாரன்ஸ். பெரிய ரீஜனுக்கு போயிருக்கு கண்டிப்பா. கேட்சா பிடிச்சிக்காருங்க. கோபி இனியானூர் கோபி எங்க கேட்ச் எடுக்க லாரன்ஸ் ஆட்டமில் இருந்து வெளியே. ஹீட்டரோட விக்கெட்லாம் ஹீட்டு கட்டாட்ட சரி.
நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ராஜா. பயன்குழுவின் சார்பாக லோட்டா ஸ்ட்ரைக்கு கேரி ஆகாது. எக்ஸ்ட்ரா பவுன்ஸையும் தடுத்துட்டாரு. ஹைட்டான ஃபீல்டர் போட்டு வச்சிருக்காங்க. முதல் இன்னிங்ஸோட நாயகன்னு சொல்லலாம் கௌசிக். அங்க குடும்பத்தின் சார்பாக இந்த தீபன் டு ராகுல் இந்த கோப்பையை டவுன் த ட்ராக் அண்ட் அப் அண்ட் ஓவர் தி ஃபீல்டர் அண்ட் சைலிங் ஆடுறனங்க. காமன் கம்போஸ்டா அடிச்சாரு. இதே மாதிரி ஒரு ஷாட் கௌசிக்ல இருந்து பார்த்தோம். போட்டியில் பங்கேற்க செய்த தலையோட ஆடிட்டாங்க. நிர்வாகிகளுக்கு அமிக்கிட்டாரு பந்த ஸ்கொயர்லுக்கு போயிருக்கு. கப்புள் ஆஃப் ரன்ஸ். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 24 ஸ்கோர். 3 விக்கெட் விட்டு பிஆர்எம். அடுத்த நியூ போல தங்கமணி வந்திருக்காங்க. இனியான தங்கமணி ஸ்ரீ ஸ்போர்ட்ஸ் பிராண்டு பேட்டு கடை வச்சிருக்காரு. பேட் ஷாப் நல்லா இருக்கும். ஸ்கூப் பேட்லாம் அங்கே அவைலபிள். போய் பார்த்து வாங்குங்க. லெஃப்ட் ஆம் ஃபர்ஸ்ட் பால் 360க்கு ஆப்போசிட்டா கொஞ்சம் நகர்ந்து உட்காந்துருக்கலாம் ப்ரோ. ஃபீல்டர் பாவம் 2 நோடி எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் திரும்ப பக்கமே போட்டாரு. கம் பேக்கிங் பால் கண்டிப்பா. தேர்ட் பால் ஓவரில் பின்னாடி ஆளே இல்லை. ரொம்ப விலக்கி வச்சுருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபீல்டரை சுவிட்சிட்டை தடுக்கிறதுக்காக. 3 பாலுக்கு 4 ரன் வந்திருக்கு. 3 more remaining. டவுன் த ட்ராக் போனார். அட்வான்ஸ் பண்ணி ஆடினாங்க. லாஸ்ட் மூணு ராகுல் ஸ்ட்ரைக்கில் மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பேச கம்மி பண்ணி போட்டார். ரூம் கிரியேட் பண்ணி ஆட பார்த்தாங்க. கவர்ஸில் 2. 1 more remaining. வெல் போல்ட் அண்ட் வெல் பிளேடு. இப்போ தான் சொன்னார் விக்கெட் கீப்பர் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடினா அதுக்கேற்ற மாதிரி இழுத்து போடுங்க அப்படின்னாங்க. இழுத்து போட்டார். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 32 ஸ்கோரு. 3 விக்கெட் விட்டு பிஆர்எம். மீதமுள்ள 3 ஓவரில் இதே ரன் அடிக்கணும். 32 ஆடணும். 18 பால். நியூ பவுலர் அரவிந்த். முதல் பால் ட்ரீ ஸ்விட்ச் ஹிட் வென்ட் லைக் a tracer bullet up and over just sailing டவுன் த ட்ராக்ல அடிச்சாருன்னு பார்த்தோம். அதிகபட்சமாக விட்ட ஸ்விட்ச் ஹிட்லாம் பார்க்க முடியாது. பட் இந்த தடவை ஸ்விட்ச் ஹிட்டை கனெக்ட் பண்ணியிருக்காரு. முதல் பாலில் மட்டுமே 7 ரன்னு. கேன் அரவிந்த் பவுன்ஸ் பேக் அப்படின்னு பார்ப்போம். சூப்பராக போட்டார். பேச கம்மி பண்ணி போட்டாங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு. வித்து கொடுக்காம போட்டார். ஒரே ரன். 4 more remaining. ராஜா ஆன் ஸ்ட்ரைக். ஸ்லோவர் 1. தங்கமணி இருக்காரு. டவுன் த ட்ராக் 2 டவுன் த ட்ராக் ஒரு 6 பதிவு பண்ணிட்டாங்க ராகுல். ஸோ அங்கிட்டு நேராக ஒரு ஃபீல்டரை போட்டாங்க. லாங்கான் பக்கத்துலேயே வைடிஷ் லாங்கான் வச்சுருக்காங்க. அரவிந்த் ராகுல் ஃபுல் ஷாட் தரையோட பேருக்கு. பார்த்தி டைமிங் கொடுக்காம ஃபீல்டிங் பார்க்க ஒரே ரன். அரவிந்த் ராஜா சுவிட்சிட்டா திரும்பினாரு. திரும்பின பக்கமே ஃபுல் அண்ட் ஃபுல் விலக்கி போட்டாங்க. இந்த பால் 2ஆம் வர வாய்ப்புகள் அதிகம். ஏஸ் ஓடி இருக்காங்க. ஓவரோட கடைசி பந்து ஸ்டெப் அவுட் பண்ணார். ஸ்லோவராக போட்டாங்க. டாப் பேஜா மேலே ஏறிச்சு. விக்கெட் கீப்பர் அதெல்லாம் விடவே மாட்டார். அரவிந்தே கையை வசத்திருக்காங்க. ஃபிங்கர் கான் அப். இன்னொரு விக்கெட்டுங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 விக்கெட் விட்டு 44 அடிக்காங்க பிஆர்எம். 12 பால் பாக்கி இருக்கு. 20 ரன் தேவை. மேட்ச் ஓவர். ஒரு விக்கெட்டுக்கான தேடல் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஓவரில். தீபன் போட வந்திருக்காங்க. அட்வொகேட் தீபன். ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் ஃபாஸ்ட் பேட்டிங் நேராகவே போட்டார். பட் லாஃப் பண்ண டைமிங் கொடுக்கல. சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பென் ஸ்டோக்ஸ் மனோஜ். செகண்ட் பால் ஓவரில் ஸ்டிக் விட்டுட்டாரு. ஃபுல் ஃபாஸ்ட் மறுபடியும் லெக் ஸ்டம்பை தட்டிட்டு போயிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ராம்கி. நியூ பேட்ஸ்மேனுக்கு உள்ள போட்டிருக்காரு. ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு பந்து. ஃபுல்லர் பாலா லாஃப்டட் ஸ்ட்ரெயிட் டிரைவ் டிஸ்டன்ஸ் எஸ் இருந்திருக்குங்க. காத்தடிக்காத டைம். ராகுல் ஒரு 6 பதிவு பண்ண பார்த்தா நியூ பேட்ஸ்மேனாக வந்த ராம்கி ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு. ஸ்ட்ராங் ரிஸ்ட் வச்சிருக்க பேட்ஸ்மேன். பேட்ல இருந்து ஒரு பட்டார்னு ஒரு சவுண்டு. பேட்டில் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ். ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. ராஃப் கட்டர் வேரியேஷன் லேட்டாக ஓடுறாங்க. சுத்திருச்சு பந்து. விக்கெட் கீப்பரால் கலெக்ட் பண்ணவே முடியாது. 7க்கு 12 தேவை. ஸ்லோவர் 1 பேட்டில் ஆடி இருக்காங்க. கோபி ரொம்ப ஏற்றி வச்சிருக்காரு. அங்கேருந்து த்ரோவும் வந்திருக்கு. சிங்கிள் மட்டுமே. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 53 பிஆர்எம். லாஸ்ட் ஓவர் மேட்சை பொறுத்துக்கு தங்கமணி அவருக்கான செகண்ட் ஓவர். ஒரு நல்ல டீமுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளை பொட்டன்ஷியலை டேலண்ட்டை வெளியே காட்டும். 6க்கு 11 தேவை. டிஃபெண்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் பால் சரியா படலை, கண்டிப்பாக சரியா படலை. குத்தி திரும்பும், டைமிங் கொடுக்கக்கூடாது, பட் தடுக்க முடியாதுங்க. ரொம்ப ஏற்றி வச்ச காரணத்தினால முதல் பால் 2ஆ மாறுது. செகண்ட் பால் 5ல் 9 தேவை. பாடியில் போட்டிருக்காரு, ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காரு இந்த தடவை. தேர்ட் பால் ஃப்ளாட்டடாகவே ஃபீல்டரை விட்டு வைடா போயிடும், ஃபாஸ்ட்டாகவும் போயிடும், பவுண்டரியும் போயிடுச்சு அந்த இடத்துல. போன பால் டாட்டுக்கெல்லாம் சேர்த்து ஃபீல்டரை குத்தம் சொல்லி ஒன்றுமே பண்ண முடியாது. யாராலையுமே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அங்கே போய் தடுக்கவே முடியாது. 3ல் 5 தேவை. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு, எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க, வெச்சோடி இருக்காங்க. இவ்வளோ நின்று அந்த பேட்ஸ்மேன் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு தன்னோட விக்கெட்டை. ஒரு பெரிய நாக் டியூ இருந்துச்சு கண்டிப்பாக ராகுல் கையிலேருந்து. அந்த நாக் இன்னைக்கு டேல வந்திருக்கு, முக்கியமான டைமில் வந்திருக்கு. நல்ல டீமுக்கு ஆப்போசிட்டாக ஆடி இருக்காரு. ராம்கி ஸ்டெக்கில் 2 பால் பாக்கி இருக்கு. பேச கம்மி பண்ணி ஷார்ட்டாக போட்டார். 2 எடுக்க முயற்சி கண்டிப்பாக இருக்கும். செய்ய வர பார்ப்பாங்க, வெச்சோடி இருக்கணும், வைக்காமல் வராங்களான்னு பாவா. மறுபடியும் ஒரு சாக்ரிஃபைஸ், சிங்கிள் ப்ளஸ் ரன் அவுட்டு. மேட்ச் பால், லாஸ்ட் பால், ஒரு பாலுக்கு 4 தேவை. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு, சரியா பண்ணல, கண்டிப்பாக பவுண்டரி போகாது. சிங்கிள் எடுத்திருக்காங்க, 3rd ரன் மட்டும் விட்டுற மாட்டாங்க. எஸ், வெச்சோட பார்க்குறாங்க, ஏமாத்திட்டாருங்க. லாஸ்ட் பாலில் போய் இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. 6க்கு 11 டிஃபெண்ட் பண்ணி இந்த மேட்சோட ஹீரோவாக மாதிரி இருக்காரு இனியான ஒரு தங்கமணி. ஸோ 6க்கு 11 நல்ல டார்கெட். லாஸ்ட் வரைக்கும் ஃபைட் பேக் பண்ணி பார்த்தாங்க. ஒரு நல்ல நாட் பார்க்க முடிஞ்சு ராகுல் கையிலேருந்து. ஆலம்பட்டி வந்த மேட்ச்.